வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். நேச்சுரலாக எப்பவுமே சாண்டிங் சீலர் ஒரு மடங்கு கலக்கிறீங்க அப்படின்னா தின்னர் ஒரு மடங்கு கலக்கணும். இது நார்மலாக ஒரு பிளைன் ஏரியா பூடிசின்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா கொஞ்சம் டிசைன் ஒர்க்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தின்னர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அப்ளை பண்ணலாம். பிளைனெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம தின்னர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். இப்போ சாண்டிங் சீலர் நேச்சுரலாக கலர்லாம் போடாமல் தின்னர் பாதி சீலர் பாதி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு சில நேரத்தில் சீலர் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுமாதிரி நேரத்தில் தின்னர் கொஞ்சம் அதிகமாக கலக்கலாம். இப்போ பாருங்கள், தின்னரும் சீலரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன், எதுவுமே பண்ணல. இது டேரெக்டாக நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே ஒரு மரத்துக்கு அப்ளை பண்ணணும். இது பேஸ் கோட்டு உட்பால் சோர்க்கில் சீலர்ன்றது பேஸ் கோட்டு. இது அடிச்சுட்டு தான் நம்ம மேலேயே டச் வுட்டோ அதாவது உட்பாலிஷோ எது வந்தாலும் மேலே அப்ளை பண்ணலாம். பியூ பாலிஷ்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது பியூ பாலிஷு தனியாக பியூ சீலர் இருக்குது. மெனாமில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா மெனாமில் சீலர் இருக்குது. எது வந்தாலும் பேஸ் கோடு சீலர் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி அப்ளை பண்ணலாம். மேலே பாலிஷ்லாம் ஃபஸ்ட்டு மரத்தில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சீலரே அப்ளை பண்ணுங்கள். சீலர் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது தேக்கு மரம், கலர்லாம் போடாமல் நேச்சுரலாக சீலர் அப்ளை பண்ணுறோம். நேச்சுரலாக கலர் போடாமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரத்தில் இது மாதிரி தான் இருக்கும். ஒரு சில மரம் டார்க்காக இருந்தால் அது டார்க்காக தெரியும். அதாவது ஒரு பிளாஸ்டிக் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் சீலர் ஃபினிஷிங்கு. உங்களுக்கு பாலிஷ்லாம் வேணாம், சீலர் வெறியும் போதும் அப்படின்னா நீங்கள் இதே ஃபாலோ பண்ணலாம். மரத்தை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தூசலாம் தட்டிட்டு வெறும் சீலர், அதாவது சீலர் ஒன்று தின்னர் ஒன்று, அது மாதிரி பாதி பாதி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதேமாரியே கூட அப்ளை பண்ணலாம். ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். இது ஒரு நம்ம மல்லுத்தூள் அப்ளை பண்ணுறோம். இது மாதிரி ப்ரெஷ்ஷில் பூக்கெலாம் அடிச்சுட்டு மல்லுத்தூள் இது மாதிரி ஒரு 10 முறை 15 முறை மேலே அப்படியே ஆர்வுட்டு எதினேன்னா அது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சீலர் ஃபினிஷிங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக ஒரு லுக் இருக்கும். பாலிஷ் ஃபினிஷிங்கிறது அது மேலே ஒரு ஷைனிங் தான். அதாவது எப்படின்னா பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா மேலே ஒரு பாலிஷ் போட்டுக்கலாம். அது பாலிஷு. உங்களுக்கு பாலிஷ் வேணாம் அப்படின்னா இது ஒரு சீலரோடு நிறுத்திக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும், நல்லா லைஃபும் இருக்கும். இது மாதிரிலாம் பாலிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இது இன்டீரியர் ஒர்க்கு. சாண்டிங் சீலர்ன்றது முதல்ல இன்டீரியர் ஒர்க்கு, அவுட்டில் போடக்கூடாது. அவுட்டில் போட்டிங்கன்னா லைஃப் வராது. உள்ளே இருக்கிற ஒர்க்குக்கு இது கரெக்டாக செட் ஆகும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேய்ச்சி மறுபடியும் பாலிஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு இது மாதிரியே புதுசு மாதிரியே ஃபினிஷிங் இருக்கும். சாண்டிங் சீலர் போட்டு இந்த டச் விட்டு அடிக்காதீங்க, அது மாதிரி மெனாமெல்லாம் அடிக்காதீங்க. ரீபாலிஷ் பண்ணுறப்போ ப்ராப்ளம் தான் வரும். சாண்டிங் சீலரோடு விட்ருங்க. அப்படி இல்லை மேலே உங்களுக்கு ஷைனிங் வேணும் அப்படின்னா இது ஸ்ப்ரீட் பாலிஷ் மாதிரி அந்த கையிலே பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பாலிஷ்லாம் இருக்குது. மேலே உட் பாலிஷ் சாதா பாலிஷ் அப்ளை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் ரீபாலிஷ் பண்ணுறதுலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய